எல்லாருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் சிவ ஆலயங்களில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது சிறப்பு வாய்ந்தது. திருவாதிரை நட்சத்திர தினத்தில் செய்யப்படும் மகா அபிஷேகத்தையும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தையும் காண பல கோடி பக்தர்கள் குவிவார்கள். தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா என மாற்றப்பட்டது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவ ஆலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். சிவபெருமானின் பஞ்ச சபைகளான திருவாலங்காடு ரத்தின சபை, சிதம்பர கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் சித்திர சபை என இந்த 5 சபைகளிலும் ஆருத்ரா தரிசனம் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம், கிருஷ்ணருக்கு ரோகிணி, முருகனுக்கு விசாகம். இவை யாவும் இறைவன் இப்புவியில் அவதரித்த நட்சத்திரங்கள். அப்படி இருக்க பிறப்பே இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளுக்கு சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே, அது எப்படி? பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை பற்றி குறிக்கிறது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது பற்றி புராண செய்திகள் உள்ளன. சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டிய சிவராத்திரி நன்னாள் சுவாமி தான் இப்பூமியில் தோற்றுவித்த ஆருத்ரா நன்னாள். சிவராத்திரி நாளன்று அவரை வழிபட்டால் பலன் கிடைக்கும். ஆனால் ஆருத்ரா நாளில் அவரை தரிசித்தாலே பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானின் திருநடனத்தை காண விரும்பி ஈசனை துதித்தனர். அவர்களுக்காக திருநடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் ஆருத்ரா தரிசனமாக இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனந்த தாண்டவமாடிய கனக சபை சிதம்பரம், திரு ஆலங்காடு திருத்தலத்தில் ஊர்த்துவ தாண்டவமாடிய ரத்தின சபை, மதுரையில் பாண்டியனின் வேண்டுதலுக்காக இடக்கால் மாறி ஆடிய வெள்ளி சபை திரு ஆலவாய், நெல்லையில் தாமிர சபை, குற்றாலத்தில் சித்திர சபை ஆகிய பஞ்ச சபைகளிலும் ஆருத்ரா அபிஷேகம் தரிசனமும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஈசனின் ஆருத்ரா தரிசனம் கண்டால் எல்லா பாவங்களும் நீங்கா புண்ணியம் பெற்றிடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.